Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா cd change directory இந்த கமெண்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த கமெண்ட் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசிக்கான ஃபைல் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே tilt இது வந்து நம்மளோட யூசரோட ஹோம் டைரக்டரி குறிக்கும். அடுத்து வந்து ஸ்லாஷ் இது வந்து நம்மளோட ரூட் ஃபோல்டர் ரூட் டைரக்டரி குறிக்கும். cd ஸ்லாஷ் இந்த கமெண்ட் என்டர் கொடுத்தோம்னா நம்மளோட ரூட் டைரக்டரி நம்மளோட டெர்மினல்ல இருந்து தான் போய்டும். அடுத்ததான் cd tilt cd space tilt enter கொடுத்தோம்னா இது வந்து நம்மளோட யூசரோட ஹோம் டைரக்டரி வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு ஃபோல்டரில் இருந்தாலும் இது வந்து யூனிவர்ஸில் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம நம்மளோட ஹோம் டைரக்டரியில் இருக்கோம். ஸோ இதில் வந்து டெஸ்க்டாப் டைரக்டரிக்குள்ளே போகணும். நான் வந்து cd space டெஸ்க்டாப் enter கொடுத்தோன்னா இது வந்து நம்மளோட டெஸ்க்டாப் ஃபோல்டருக்கு போயிடுச்சு. சப்போஸ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைரக்டரிக்கு போகணும், அந்த டைரக்டரியோட ஃபைல் பாத் எனக்கு முழுசாக தெரியும் அப்படின்னா cd ஸ்லாஷ் அந்த ஃபைலோட ஃபைல் பாத் போட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் டைரக்டரிக்கு போயிடலாம். எக்ஸாம்பிள் cd ஸ்பேஸ் ஸ்லாஷ் opt ஸ்லாஷ் பைச்சான் இந்த டைரக்டரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டரி ஒன்று என்ட்ரு கொடுத்தோம்னா அந்த டைரக்டரி இருந்தால் அந்த டைரக்டரிக்குள்ளே போயிடலாம். ஓகே, அடுத்து வந்து cd ஸ்பேஸ் டபுள் டாட் போட்டு என்ட்ரு கொடுத்தோம்னா நம்ம இருக்கக்கூடிய டைரக்டரியோட பேரண்ட் டைரக்டரி நம்ம வந்து மூவ் ஆயிடலாம். Okay, love you guys. Bye.